6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிற அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கிற்கு நீங்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ தேவன் நம்மை சத்துருக்களாய் இருக்கை, வேதம் சொல்கிறது அக்கிரமக்காரராய் இருக்கையில், பாவிகளாய் இருக்கையில், பலனற்றவர்களாய் இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், சத்துருவாக இருக்கும் போதே தேவன் தம்முடைய குமாரனின் மரணத்தின் மூலமாக நம்மை அவருடன் ஒப்புரவாக்கினார்.